என்ன வேணாலும் சொல்லுங்க. பரோட்டா சால்னானா மதுரை ஜில்லா தான். எங்க ஊர் பக்கம் வந்து சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும். பேரு தான் பரோட்டா சால்னா. ஆனா இட்லி, கல் தோசை, கறி தோசை, ஒயிட் ரைஸ், பிரியாணின்னு எல்லாத்துக்கும் வச்சு அடிச்சு நகத்தலாம் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? கடாயில 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன துண்டு இஞ்சி, 5, 6 பல்லு பூண்டு, ஒரு 10 வேர்க்கடலை சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைக்கணும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/4 கிலோ சிக்கனே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா தளன்னு கொதிச்சு வர்ற டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான பரோட்டா சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.